இன்னைக்கு நம்ம வந்து இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வச்சு தான் கப் ஹனி கார்ன்ஃப்ளேக்ஸ் செய்ய போகிறோம். அது வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். அப்படியே வாயில் வச்சாலே அப்படி கரைஞ்சி நொறுங்கி போகிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். அது தேன்லாம் வச்சு செய்கிறதுனால ரொம்ப சத்தாகவும் இருக்கும், ஆரோக்கியமாக உள்ளது. போடுற பொருள்லாம் ரொம்ப கம்மி தருமா, எல்லாரும் செய்யக்கூடியது, ரொம்ப சுலபமாக செய்யலாம். அவன் இல்லாட்டி கூட நம்ம கேஸ் அடுப்பில் கூட வச்சு செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக உள்ளது. வாங்க நம்ம ஸ்டைலில் செய்கிறத பார்க்கலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். கப் ஹனி கார்ன்ஃப்ளேக்ஸ் செய்கிறதுக்கு 6 கப் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து 2 மேஜை கரண்டி ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன், 2 மேஜை கரண்டி தேன், 2 சிட்டிகை உப்பு, ஏப்ரிகாட் பழம் வந்து 4 எடுத்து வச்சுருக்கேன். இதை பொடிசாக வெட்டிக்கணும். இது வந்து 3/4 கப் எடுத்து வச்சுருக்கேன் வால்நட்டு, 1/4 கப் காஞ்ச திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், 1/4 கப் பட்ரு. இதுக்கு தேவையான பொருள் அதுதான். அது போக வந்து இந்த கப்பு வேணும் நம்ம செய்கிறதுக்கு. மற்றதை வாங்க செய்கிறத பார்க்கலாம். நான் இந்த வால்நட்டையும் ஏப்ரிகாட்டையும் வெட்டிக்கிறேன். உங்களுக்கு வால்நட்டு கிடைக்காட்டி நிலக்கடலை கூட போட்டு செய்யலாம். இது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நிலக்கடலை பாதாம் கூட போட்டுக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு எந்த இதனாலும் மாற்றி போட்டுக்கலாம். இதுதான் வேணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த பழத்தையும் சின்னதாக வெட்டிக்கலாம். இந்த மாதிரி தான் வடிவத்தில் வெட்டணும்னு அவசியம் இல்லை. 2 ஒன்றா கூட வெட்டி வச்சுக்கலாம். ஏன்னா ஒன்றா தானே போட்டு நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி பொடிசு பெருசாக வெட்டிக்கோங்க. சாப்பிடும்போது மென்று சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த மாதிரி இடையில கடி கொடுக்கும்போது வேணால் வெட்டிட்டு பார்ப்போமே. எல்லாம் தயாராக வெட்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். கொஞ்சம் நான் அடுப்பு கொத்திக்கிறேன். இது ரொம்ப வேணும் மச்சா குறைச்சிட்டேன். இதில் வந்து இந்த பட்டரை போட்டுக்கிறேன். பட்டரை இலக ஆரம்பிக்குது. இலகி முடிச்சிருச்சு. சரி, இப்போ ப்ரௌன் சுகர் போட்டுக்கிறேன். புரிய சத்தம் நல்லா இருக்கு. எல்லாம் சாப்பிடுறது கிச்சு கிச்சு கிச்சுன்னு. தேன் போட்டுக்கிறேன். சமையலில் ஒரு 2 சிட்டிகை உப்பு. நான் வந்து பட்ரு உப்பு இல்லாத பட்ரு, அதனால தான் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா நுரைச்சி வரட்டும். திருப்பி குறைச்சிக்கிறேன். நல்லா நுரைச்சி வந்துருச்சு. ஆக குறவா எவ்வளோ வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லாத்தையும் போட்டுறேன். நான் கடைசியாக கொஞ்சம் வந்து நுரிச்சு விடுறேன். கப்பில் எடுத்து வைக்கும்போது ஒரு பாண்டிங் கொடுக்கறதுக்காக, அதாவது புடிமானம் வர்றதுக்காக இந்த மாதிரி நொறுக்கி விடுறேன். இதோட ஏப்ரிகாட், காஞ்ச திராட்சை, வால்நட் போட்டுக்கிறேன். வால்நட்டுக்கு பதிலாக வறுத்த நிலக்கடலையும் ஏப்ரிகாட்டுக்கு பதிலாக பேரிச்சம்பழம் கூட வெட்டி போட்டுக்கலாம். நல்லா விரைவி வரணும். ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் மெதுவான நெருப்பில் கிண்டிகிட்டு இருந்தேன். அப்படி எல்லாமே தயாராக நல்லா சேர்ந்து வந்துருச்சு. கீழே ஒன்றுமே இல்லை. பட்டரோ அந்த தேனோ எதுவுமே இல்லை கீழே அடியில். சரிதா? இப்போ வந்து நான் அடுப்பு அடைச்சிக்கிறேன். இதே இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே போட்டு நம்ம கிட்டிக்கிட்டே இருந்தால் சும்மா கூட தட்டையில் வச்சு அள்ளி வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு அந்த கப்பு பெருசாக வேணும்னா நீங்கள் பெரிய கப்பு கூட வாங்கி செய்யலாம். நான் வந்து சின்ன கப்பு அப்படியே எடுத்து வாயில் போடுற மாதிரி உள்ளதுக்கு தான் நான் சின்ன கப்பாக தான் வச்சுருக்கிறேன். கார்ன்ஃப்ளேக்ஸை நொறுக்கி விட்டதால் எடுத்து வைக்க சுலபமாக இருக்குது. எல்லாத்தையும் இதே மாதிரி எடுத்து வச்சுட்டு பார்ப்போமா? சொல்லி சும்மா சாப்பிடலாம்னா நல்லா இருக்கு. 2 விதமான கப்பில் வச்சுருக்கோம். ஆமாம், 2 விதமான கலர் தான் வேறு. மற்றபடி எல்லாம் ஒன்று தான். செய்கிறது எல்லாமே ஒன்று தான். கப்பு தான், கலர் தான் வித்தியாசம். இதை அப்படியே அள்ளி சாப்பிட்டுடலாமா? இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது.
இந்த மாதிரி சாப்பிடுது. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம சூட்லேயே போட்டு கொஞ்ச நேரம் கிண்டிட்டே இருந்தோம்னா நல்லா பொறுப்பொருள் நல்லா வந்திருக்கும். ஓப்பன் வச்சுடுறேன். இப்போ நானே சாப்பிட்டு சொல்லிடக்கூடாதுல்ல. நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு 160 வச்சிருக்கிறேன். மேலே கீழே நெருப்பு இருக்குது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்போ சூடா இருக்குது. இந்த டைம்ல நம்ம எடுத்தோம்னா எல்லாம் உதிரியா போயிடும். ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டு எடுப்போமே. நான் எடுத்து சாப்பிட போறேன். எது எடுக்கலாம்? சுத்துக்கு எடுத்து விட்டுட்டு எடுக்கலாம். நிறைய எடுத்து வச்சுக்க போறேன். நீங்க சாப்பிடுங்க. இப்பவே சாப்பிட்டேன். நம்ம அப்படி போட்டு கிண்டி சாப்பிட்றோட இப்படி கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அவனில் வச்சு சாப்பிடுது. ரொம்ப மொறுமொறுன்னு இருக்குது. இனிப்புலாம் சரியா இருக்கு. நான் போட்ட அளவு வந்து அதில் உள்ள அந்த நட்ஸ்லாம் போட்டிருந்தோம்ல, அந்த வால்நட்டு, அது வந்து ஒரு கிரீமியான ஒரு ருசி கொடுக்குது. அப்புறம் வந்து அந்த பழங்கள்லாம் நம்ம சாப்பிடும்போது அந்த பழங்களோட சேர்த்து சாப்பிடும்போது நம்ம சீனி குறவா போட்டதுல நல்லா இனிப்பை தூக்கி கொடுக்குது. அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து நல்லா மொறு நல்லா அவனில் வச்சதுனால நல்லா இருக்குது. இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை ஏர்டைட் கண்டெய்னரில் 2 வாரம் வச்சு சாப்பிடலாம். நம்ம ஸ்டைலில் கப் கனி கார்ன்ஃப்ளேக்ஸ் தயாராகிட்டு நீங்களும் ஈஸியாக செஞ்சு ருசித்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.